ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி உங்களுக்கு சிம்பிள் அண்ட் டேஸ்டியான காலிஃப்ளவர் பொரியல் தான் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 பல்லு பூண்டு, 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு, ஒரு குட்டி காலிஃப்ளவர். இது இருந்தாலே போதும், ஒரு சூப்பர் டேஸ்டியான பொரியல் ரெடி ஆயிரும். இப்போ இந்த பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? ஒரு அகலமான கடாய் எடுத்துக்கலாம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு உளுந்தப்பருப்பு போட்டு பொரிஞ்சதும் 2 பல் பூண்டை அப்படி தோலோடு தட்டி போட்டுடலாம். பூண்டு பார்த்திங்கன்னா எண்ணெயில் லைட்டாக ஃப்ரை ஆகணும். அதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இதை மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே போட்டு அந்த எண்ணெயிலே நல்லா லைட்டாக வதக்க ஆரம்பிச்சலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் தீ வச்சுட்டு நல்லா வதக்கிட்டே இருங்க. வெங்காயம் வதங்கும் போதே பார்த்தீங்கன்னா தெரியும், பூண்டுமே நல்ல கலர் மாதிரி பொரிஞ்சு வந்துட்டு, அதனால தான் நம்ம ஃபஸ்ட்டு வந்து லைட்டாக பூண்டு வதங்கினா போதும் அப்படின்னு சொன்னேன். இப்போ பாருங்கள், வெங்காயமே நல்லா கொஞ்சம் கலர் மாதிரி வந்துட்டு, இந்த டைமில் நம்ம வந்து 2 உருளைக்கிழங்கு தோல் எடுத்துகிட்டு வெங்காயம் எப்படி கட் பண்ணமோ அதே மாதிரி குட்டி குட்டி பீஸாக வந்து உருளைக்கிழங்கே கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த உருளைக்கிழங்கு பச்சை உருளைக்கிழங்கு தாங்க அப்படியே சேர்க்கப்புறம், வேக வச்சுலாம் சேர்க்க வேண்டாம். இந்த எண்ணெயிலே அது நல்லா வதங்கி வெந்து வந்துடும். இப்போ வெங்காயம் உருளைக்கிழங்கு எல்லாருமே நல்லா ஒன்று சேர்ந்து வர மாதிரி நல்லா கைட்டு ஒரு தடவை கலந்து விட்டுட்டு, அதுக்கப்புறமா மூடி போட்டு 1 நிமிஷம் நீங்கள் சிம்மில் வச்சுட்டிங்கன்னா போதும். உருளைக்கிழங்கும் ஒரு பாதி அளவுக்கு நல்லா வெந்து வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம வந்து காலிஃப்ளவரை நான் ஒரு சைடு நான் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். உருளைக்கிழங்கு எந்த அளவுக்கு நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி தான் காலிஃப்ளவரையும் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு சுடுதண்ணியில் கல் உப்பு மஞ்சள் பொடி போட்டு மூடி போட்டு 5 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுட்டேன். அதுக்கப்புறமா தண்ணியை நல்லா வடிச்சிட்டு 2 தடவை நல்ல தண்ணியில் கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ பாருங்கள், காலிஃப்ளவர் எந்த சைஸில் குட்டி குட்டியாக இருக்குன்னு. இப்போ இந்த காலிஃப்ளவர் அந்த உருளைக்கிழங்கு வெங்காயத்தோடு சேர்த்து போட்டு நம்ம வதக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த டைமில் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கும் சரி காலிஃப்ளவரும் சரி ஒரு பாதி அளவுக்கு தான் நல்லா வெந்து வந்திருக்கும். நம்ம வந்து பக்கத்துலேயே நின்றுட்டு அடுத்தடுத்து போட்டுடணும். வச்சுட்டு தூரம் வந்துட்டோம்னா உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா நல்லா குழஞ்சி ஒரு மாதிரி வெந்து போயிடும். நம்ம பொரியல் வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி நல்லா உதிரியாக கிடைக்காது. அதனால தான் பக்கத்துலேயே நின்றுட்டு நம்ம வந்து பொரியல்லாம் பண்ணணும். இப்போ காலிஃப்ளவர்லாம் போட்டு நல்லா லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா இந்த பொரியலுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம காலிஃப்ளவரில் உப்பு போட்டுக்கனால உள்ளெல்லாம் உப்பு இறங்காது. அதனால் உருளைக்கிழங்கு வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்தா போல் பொடி உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம காலிஃப்ளவரில் மஞ்சள் பொடி போட்டுக்கனால அதில் மட்டும்தான் ஒட்டியிருக்கும், உருளைக்கிழங்குல வந்து மஞ்சள் பொடி இருக்காது. அதனால் இந்த டைமில் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு இப்போ தீயை மிதமான தீயில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எப்போல்லாம் நம்ம வந்து பக்கத்தில் நின்று கரண்டியை வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு இருக்கோமோ அப்போ வந்து நீங்கள் தீயை வந்து மிதமான தீயில் வச்சுக்கலாம். மூடி போட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கும்போது அதை வந்து சிம்மில் வச்சுட்டிங்கன்னா தான் அது கரெக்டான பதத்துக்கு வெந்து வரும். இந்த உருளைக்கிழங்குலாம் போட விருப்பம்லாம் நினச்சிங்கன்னா காலிஃப்ளவர் மட்டுமே போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு கூட கொஞ்சம் காலிஃப்ளவர் போட்டு கூட இந்த பொரியல் பண்ணிக்கலாம். இந்த பொரியல் பார்த்திங்கன்னா சப்பாத்தி கூட, அதுக்கப்புறம் பிரெட் கூட, மிளகாய் பிச்சு போட்ட பருப்பு ரசம் எது கூடனாலும் நீங்கள் சைடிஷாக வச்சு சாப்பிட்லாங்க. இதுக்கு மட்டும்தான் இதுன்னு சொல்ல முடியாது. வெறும் சோறு கூட கூட இந்த பொரியலை போட்டு மிக்ஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்து விட்டிங்கன்னா வெரைட்டி ரைஸ் சொல்லி நல்லா விரும்பி சாப்பிட்டுட்டு டிஃபன் பாக்ஸை காலி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. இப்போ மஞ்சப்பொடி உப்புலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா காரத்துக்கு தேவையான அளவுக்கு வத்தல் பொடி சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. இவ்வளோதாங்க. வெள்ளைப்பூண்டு ஃப்ளேவர், கரம் மசாலா, வத்தப்பொடி, இந்த ஒரு மணத்திலே இந்த பொரியல் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். வத்தப்பொடி போட்டிருக்கனால அங்கங்கே அப்படியே ஒட்டிக்கிட்டே இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரையாக இருக்குது. இந்த டைம் நம்ம வந்து 2 கைப்பிடி அளவுக்கு மட்டும் தண்ணியை தெளித்து தான் விடணும். டைரெக்டாக உள்ளே ஊற்றிடாதீங்க, கைட்டு அப்படியே தெளித்து விடுங்க. அப்படி இல்லாட்டினா டேபிள் ஸ்பூன் படி பார்த்தீங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் தண்ணி அங்கங்கே தெளித்து விட்டுக்கோங்க போதும். ஏன்னா நம்ம அதிகமாக தண்ணி சேர்க்கலை, அதிகப்படியான எண்ணெயும் சேர்க்கக்கூடாது. அதுக்காக தான் தண்ணியை லைட்டாக தெளித்து விட்டுறோம். இப்படி நல்லா தெளித்து விட்டுட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டு மூடி போட்டு வச்சிட்டிங்கன்னா இந்த மசாலா எல்லாமே நல்லா வெந்து பொரியலுக்கு தேவையான அளவுக்கு பதம் நமக்கு கரெக்டாக கிடச்சிரும். அதுக்கப்புறமா நீங்கள் நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலையை கட் பண்ணி மேலே அப்படி தூவி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி மூடி வச்சு சாப்பிடும்போது எடுத்து பரிமாறினீங்கன்னா அடடடடா, இந்த பொரியலுக்காகவே கூட 2 தடவை சோறு வாங்கி எல்லாருமே நல்லா சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். மசாலா போட்டதுக்கப்புறம்லாம் அதிகப்படியான நேரம்லாம் வேக விட வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட்டு 1 மினிட் மட்டும் வேக வச்சுட்டு மூடியை திறந்துட்டு அப்படியே கொத்தமல்லியில் தூவிட்டு எடுத்துட்டாலே போதும், நம்மளுடைய பொரியல் ரெடி. பார்த்தீங்களா, அதுக்கு கட்டிங் தான் மெயின். உருளைக்கிழங்காக இருந்தாலும் சரி, வெங்காயம், காலிஃப்ளவர் எல்லாமே ஒரே சைஸில் நம்ம கட் பண்ணணும். அப்போ தான் பொரியல்லையும் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், வெந்து வந்திருக்கும், கரெக்டான பதத்தில் வெந்து வந்திருக்கும். எப்படி இருக்குது பார்க்கும்போதே சும்மா சூப்பராக இருக்குல்ல, சாப்பிட்றதுக்கும் அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த பொரியலை இதுக்கு முன்னாடி செஞ்சு சாப்பிட்ருக்கீங்களா? அப்படி இல்லாட்டினா நீங்கள் எந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லுங்கள். அப்படி எந்த மாதிரி செய்யாட்டி இந்த மாதிரி செஞ்சு ஒரு தடவை சாப்பிட்டு பாருங்கள், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. இதுக்காகவே நீங்கள் காலிஃப்ளவரை தேடி பிடிச்சி வாங்கிட்டு வருவீங்கன்னா பாருங்களேன், அந்தளவுக்கு இதோட டேஸ்ட் உங்கள் நாக்கில் ஒட்டிடும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.